எல்லாருக்கும் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே சென்னை சுற்றி காட்டுறேன்னு சொல்லி அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நானும் மூஷிகாடா மாமா எடுத்துட்டாச்சு. என் புள்ள சொல்லுவேன், நீ வண்டியில் போகிறதே அப்படி எப்படி எடுமானா, எனக்கு இது வரைக்கும் நான் அப்படி வெளியில எல்லாம் போய் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம ஆத்துக்குள்ளே என்ன வேணால் வேஷம் கட்டலாம். வெளியில் நான் அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபோட்டோ எடுப்பேனே தவிர வீடியோ எடுக்க மாட்டேன். ரெண்டாவது நம்ம ஓட்டிட்டு நம்ம எடுக்கிறதும் சரியாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவள் அம்மா கூப்பிட்டேன். நான் என்னமோ நினச்சேன் இன்றைக்கி லீவ் நாள் தானேன்னு. ஆனால் பயங்கரமான டிராஃபிக்கு ஏன்டா இன்றைக்கி போகணுன்னு நான் எடுத்து அது இல்லாமல் இதுக்கப்புறம் நான் வண்டி ஓட்டணும்னு நினச்சேன். அவளை இறக்கி விட்டுட்டு திரும்ப வந்து போய் 4 மணிக்கு மேலே நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டலாம்னு நினச்சேன். நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டினோன்னா நாளைக்கு நான் ஆளே இருக்க மாட்டேன்னு அத்தனை டிராஃபிக். வேண்டாப்பா இன்றைக்கி போகிறோம், நாளைக்கு எடுக்கிற ரெஸ்ட்டு இன்றைக்கே எடுத்துப்போன்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ சரி எங்கள் ஆத்துக்கு பிடிச்சி நம்ம இதுக்கு இந்த மாதிரி சமயங்களில் தானே சூடாக சுட்டு கொடுக்க முடியும். எப்போவுமே சுட்டு வைக்கிறோம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி இட்லி மாவு பாக்கியிருந்து அதில் அப்படியே இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்லுவோம், குழியப்பம்னு சொல்லுவோம். இட்லி மாவில் அப்படியே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டேன். பொடியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி இருந்தால் போடலாம், இஞ்சி இருக்கலை. அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கடுகை போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் வதக்கி போட்டு சுட்டோன்னா அத்தனை நல்லாயிருக்கும். நிறைய பேர் பச்சை வெங்காயம் போடுவாள். எனக்கு அந்த பச்சை வெங்காயம் போட்டால் பிடிக்காது, ஒரு வாசனையாக இருக்கும். இந்த வதக்கி இருந்தோம்னா நாளைக்கு காத்தால இந்த அப்பம் பாக்கி இருந்தால் கூட காத்தால நேரத்தை சாப்பிட்லாம். அப்படி சரி சொல்லி சூப்பராக வந்து வருமோ வராதோன்னு நினச்சேன். ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. யாராவது பக்கத்தில் இருந்தேன்னா வாங்குவோம் சாப்பிடலாம். வரையலாம் நல்லா சூடாக அந்த இன்றைக்கி நல்ல தணுப்பு, என்றைக்கும் இல்லாத தழுப்பு இன்றைக்கி இருக்குது. எனக்கு இத்தனை மாதிரி தடுப்பே தோணலை. மழை வேறு சாரதுனால ரொம்ப தணுப்பாக இருக்குது. அதனால் வாங்குவோம் யாராவது சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கள் ஊர்லேருந்து விட்டு போனவெல்லாம் அவள் கூப்பிட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அந்த மெமரிஸ் கொடுத்ததில் அவள் தேங்க்ஸ் சொன்னான். என்னென்னா எனக்கு யாருமே தெரியாதவே எங்கள் அப்பாவோட பேர் சொல்லி அந்த செல்லம்மாவோட பொண்ணா அப்படின்னு கேட்குறது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ அவளுக்கும் அந்த ஸ்வீட் மெமரிஸ் இருந்தது. எங்கள் அப்பாவுக்கும் இந்த இவளோட பேரெல்லாம் நான் தனியாக பேப்பரில் எழுதி வச்சுட்டுருக்கேன். நான் அப்பாட்ட போய் சொல்லணும், அப்பா அவளெல்லாம் தெரியுமான்னு கேட்கணும். நிறைய பேர் சொன்னான், இந்த பேர் சொல்லுமா அப்பாவுக்கு தெரியும், இந்த பேர் சொல்லுமா அப்படி அப்பாவுக்கு தெரியும்னு. அவளுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாச்சாம். என்னென்னா நாங்கள் ரொம்ப வருஷமாச்சு அங்கேருந்து வந்து. இப்போ அந்த கிராமத்தோட ஓர்மைகள் அப்படியே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா திரும்ப நான் உங்களுக்கு அதே ஓர்மைகளோட அந்த விசேஷம் ரதோத்சவம் உங்களுக்கு டெய்லி என்ன விசேஷமோ அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாமே அப்லோட் பண்ணி அன்னன்னைக்கே உங்களுக்கே சுட தரேன். பகவானே நீங்கள் உங்கள் ஆற்றுலேருந்தே சூப்பராக தரிசிச்சுக்கோங்க. எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பாய், குட் நைட், நாளைக்கு பார்ப்போம்.